الحمد لله رب العالمين بارئ الخلائق أجمعين باعث الأنبياء والمرسلين جامع الناس يوم الدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين خير البرية أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه الميامين. قال الله سبحانه وتعالى: بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير يأمرون بالمعروف وينهون عن المنكر إلى آخر الآية. உலகை படைத்த இறைவன் படைப்பினங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக வந்த வல்லல் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது தூய குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் சொல்லிலும் செயலிலும் வழிபட்டு நடந்த உத்தம சஹாபாக்கள் ஏனையோர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் எங்களுடைய இந்த அமர்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் சலாம் கூறி இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். எங்களுடைய இன்றைய உரையிலே இஸ்லாத்தினுடைய புது வருடம் என்று முஸ்லிம்களுடைய கலண்டரிலே முஹர்ரம் மாதம் விடப்பட்டிருக்கின்றது. அதிலே ஹிஜ்ரத்து நடந்த நிகழ்வாக ஹிஜ்ரி என்ற பெயரையும் போட்டு முஹர்ரம் மாதத்தை சிறப்பித்து கூறுகின்ற நிகழ்வை பார்க்கிறோம். ஆனால் ஹிஜ்ரத்து எப்போது நடந்தது என்பது வேறொரு விடயம். இங்கே இந்த முஹர்ரம் மாதத்திலே நடந்த மகா உன்னதமிக்க உள்ளங்களை எல்லாம் உடுத்துகின்ற விண்ணகம் மன்னகம் உலகத்திலே வாழுகின்ற அத்தனை ஜீவராசிகளுடைய அந்த ஜீவராசிகளோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக அமைந்திருக்கின்ற மகா பெரிய ஒரு நிகழ்வுதான் கர்பலா நிகழ்வாகும். அதை பற்றி உங்களோடு இன்று அளவலாம் என்று நினைக்கின்றேன். கர்பலா என்றால் என்ன? அந்த இடம் எங்கே இருக்கிறது? இமாம் ஹுசைன் யார்? அவரை எதிர்த்து போராடிய யசீத் யார்? ஹுசைனோடு இருந்தவர்கள் யார்? யசீதோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற நிகழ்வெல்லாம் நிறைய ஆய்வுகளும் நூல்களும் எழுதப்பட்டு வரையப்பட்டு வைத்து காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே கர்பலா என்ற அந்த இடம் ஈராக் நாட்டிலே இருக்கின்ற ஒரு பூமி, ஒரு நிலம். இஸ்லாத்தினுடைய ஸ்தாபகர் இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக பட்ட கஷ்டம், துயரம், துன்பம் இதெல்லாம் அனுபவித்து அந்த தீனை 23 வருட காலமாக இந்த உலகத்துக்கு தந்ததற்கு பிறகு 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நிலவியது. அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இறுதியாக இருந்த அமீருல் மூமினீன் ஹஸரத் அலி அவருடைய ஆட்சியிலே
3 வகையான யுத்தங்கள் நடைபெற்று முடிந்தன. ஜமல், நஹ்ரவான், சிஃபீன். இந்த யுத்தத்திற்கு பிறகு, இந்த 4 கலீஃபாவுடைய ஆட்சிக்கு பிறகு பல வகையான பிரச்சனைகளும் குழப்பங்களும் எழுவதற்கு காரணமாக அமைகின்றன. ஹிஜ்ரி 59, 60 இப்படியான காலகட்டத்திலே இந்த அமீருல் மூமினீன் ஹசரத் அலி அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு யார் வருகின்ற, யாருக்கு ஆட்சி பொறுப்பு என்ற ஒரு பிரச்சனை எழுந்த பொழுது அங்கே அபூ சுஃபியான் அவர்களுடைய மகன் கலீஃபா முஆவியா, அதே போன்று இமாம் ஹுசைனுடைய மகன், அதாவது இமாம் அலியுடைய மகன் இமாம் ஹசன், இருவர்களும் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அஹ்லுல் பைத்தினர்களும் அவர்களை போன்றவர்களும் இமாம் ஹசனுடைய பக்கம் இருக்கின்ற அதே நேரம் மற்ற கூட்டத்தினர்கள் அவருக்கு எதிராக இருந்தவரோடு இருக்கிறார்கள். இந்த ஹசரத் அலிக்கு பிறகு பல வகையான பிரச்சனைகளும் குளறுபடிகளும் மாற்றங்களும் நிகழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இமாம் ஹசன் அவர்கள் ஆட்சியிலே இருந்த முஆவியா இப்னு அபி சுஃபியானுடைய அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து, தனக்கு பின்னால் அவர் மரணிக்கின்ற பொழுது யாரையும் ஹலீஃபாவாக நியமிக்க கூடாது என்ற ஒரு ஒப்பந்தமும் இருக்கிறது. அது மக்களிடத்திலே விட்டு வைத்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் அவர் ஹிஜ்ரி 60 அல்லது 61 வந்திருக்கிறது. அதிலே மரணித்ததுக்கு பிறகு தன்னுடைய மகன் யசீதை ஆட்சி பொறுப்பிலே நியமிக்கின்றார். இதெல்லாம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால், இந்த அப்பொழுது 4வது கலீஃபாவுடைய ஆட்சி காலத்திலே மதீனாவிலே இருந்த ஆட்சி ஈராக்குக்கு கூஃபா நகருக்கு மாற்றப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய இமாம் ஹசன், இந்த இமாம் ஹுசைன் அவர்கள் மதீனாவிலே, சவுதியினுடைய மதீனா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அமீர் முஆவியா அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு, அவர்கள் மரணித்ததற்கு பிறகு, இந்த மரண செய்தியை ஆட்சியில் இருந்த யசீத் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மதீனா கவர்னராக இருந்த அல் வலீத் இப்னு உத்பா இப்னு அபி சுஃபியானுக்கு அறிவித்து மதீனா வாசிகளிடம் தன்னுடைய ஆட்சிக்கு பையத்து வாக்குறுதி பெறுமாறு, தன்னுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் பெறுமாறு கேட்டு ஒரு அறிவிப்பை அதாவது அனுப்புகின்றார். மதீனா வாசிகளிடம் மரண செய்தி அவர் அன்று இருந்த ஆளுநர் கவர்னருக்கு அல் வலீத் இப்னு உத்பா இப்னு அபி சுஃபியான் அவருக்கு அந்த தன்னுடைய தந்தையின் மரண செய்தியை அறிவித்து அந்த மக்களிடம் தனக்கு பையத்து செய்யுமாறு, என்னுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுமாறு பையத்து கேட்கின்றார். அதே நேரத்திலே அவர்கள் குறிப்பாக ஹுசைன் இப்னு அலி அவர்களிடம், இமாம் ஹுசைனிடம் பையத்தை பெறுமாறு அவர் கேட்டு அனுப்புகின்றார். இமாம் ஹுசைனுடைய இந்த கர்பலா நிகழ்வுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. கூஃபாவிலே பல வகையான அநீதிகளும் அட்டூழியங்களும், ஹலாலான விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டு, ஹராமான விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டு, பைத்துல் மால் என்ற பொது நிதி ஒரு சிலர்களுடைய கையிலே இருந்து கொண்டு அவர்களுடைய டாம்பீக ரீதியான ஒய்யார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்படியான நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருப்பது கூஃபா மக்கள் அறிந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஹுசைன் இப்னு அலி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். கடிதத்துக்கு மேல் கடிதம். நீங்கள் வாருங்கள், உங்களோடு நாங்கள் நின்று போராட தயாராக இருக்கின்றோம், இந்த யசீதுடைய ஆட்சியை பாருங்கள் என்றெல்லாம் அவர்கள் பலவாறு அந்த கடிதங்களை எழுதியது மாத்திரமல்ல, நீங்கள் வராவிட்டால்
மர்ம நாளையிலே இறைவனிடத்திலே நாங்கள் மர்ம நாளையிலே நாங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்ற கருத்தை சொல்லி, இன்னலக ஃபில் கூஃபதி மியத்தி அல்ஃபி சைஃபின், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் உங்களோடு இருந்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இது லம் துகத்திம் இலைனா, நீங்கள் எங்களிடம் வராவிட்டால் ஃபைன்னா நுஹாசிமுக கதன், நாளை மறுமையிலே நாங்கள் என்ன செய்வோம், உங்களை பிடித்துக் கொள்வோம். ஏன் இப்படியெல்லாம் இருந்த பொழுது, இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் வரவில்லை என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்று பல கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இமாம் ஹுசைனுக்கு. இப்படியான ஒரு அவர்களுடைய தாவத், அவர்களுடைய அழைப்பு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. சரி, அவர்கள் அழைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம், இமாம் ஹுசைனை கூஃபாவாசிகள் அழைக்கவில்லை. அப்படி என்றால் அந்த யசீத் என்ன செய்கிறார் என்றால், பையத்து எடுக்குமாறு இந்த வலீத் இப்னு உத்பா இப்னு அபூ சுஃபியானிடம் அனுப்பிய அந்த பையத், அந்த விடயத்துக்காக இமாம் ஹுசைனுக்கு இந்த கர்பலா நிகழ்வு ஏற்படுவதற்குரிய ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் யசீதுக்கு எந்த வகையிலும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சிக்குரிய தகமை, அறிவோ ஆற்றலோ பலமோ அல்லது இறை அச்சமோ எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆகவே அறிவும் ஆற்றலும் தக்வாவும் அந்த இஸ்லாமிய உணர்வு மிக்க இமாம் ஹுசைன் அவர்கள் எந்த வகையிலும் என்ன செய்ய மாட்டார், அவரோடு ஒத்து வர மாட்டார். போராட்டத்தை தவிர எந்த வழியும் இருக்க முடியாது என்ற ஒரு காரணம் வீட்டிலே நடக்கிறது. எனவே அந்த பையத், அவர்களுக்கு அந்த சத்திய பிரமாணம், அந்த நிகழ்வுதான் இந்த கர்பலா நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு காரணம் என்ற ஒரு நிகழ்வையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாவத் அழைப்பும் இல்லை, இந்த பையத்தும் இல்லை என்றாலும் இமாம் ஹுசைன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கடமை ஒன்று அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையை ஏவுவது, நல்ல விடயங்களை ஏவுவது, தீமையை அவர்களை விட்டும் தீமையை தடுப்பது. அம்ரு பில் மாரூஃப் வன்னஹி அனில் முங்கர், நல்ல காரியங்களை நல்ல விடயங்களை ஏவி தீய விடயங்களிலே இருந்து அவர்களை தடுக்கக்கூடிய இந்த காரணத்துக்காக இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த போராட்டத்துக்குரிய 3வது காரணம், ஒன்று அவர்களுடைய அழைப்பு, 2வது வாக்குறுதி பையத், 3வது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு. இப்பொழுது மதீனாவுடைய கவர்னர், ஆளுநர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய தளபதியினுடைய கட்டளை வந்திருக்கிறது, அதை இமாம் ஹுசைனிடத்திலே கொண்டு போய் சென்று அவர் கேட்கின்றார். இப்படி இருந்த அமீர் மரணித்து விட்டார், தனக்கு பையத்து செய்யுமாறு கேட்டிருக்கின்றார் என்று சொன்ன பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஐயுஹல் வலீத், வலீதே, இன்னக தாலம், நிச்சயமாக உனக்கு தெரியும், அன்னனா அஹ்லுல் பைத், நாங்கள் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள், பினா ஃபதஹ் அல்லாஹ், எங்களை கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கின்றான், ஆரம்பித்திருக்கின்றான். எங்களை கொண்டுதான் இந்த இஸ்லாமிய எழுச்சியும் இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சியும் மக்களாக இருந்த அறியாமை காலத்திலே இருந்த மக்களுக்கு ஒளியும் பிரகாசமும் நேர்வழியும் காட்டப்பட்டிருக்கின்றது. வபினா யஹ்திம், எங்களால் தான் இந்த தீன், எங்களுடைய சந்ததியிலே இருந்து வரக்கூடிய எங்களால் தான் அருள் பைத்து மூலமாகத்தான் இந்த தீனும் முடிவுறும். அதனுடைய சாராம்சம் என்ன என்றால், இறுதி காலத்திலே இந்த அஹ்ல் பைத்துடைய பரம்பரையிலே இருந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், அவர்கள் மூலமாக இந்த தீன் முடிவடையும் என்ற ஒரு இஷாராவை இமாம் ஹுசைன் அவர்கள் அன்றே அவர்களுக்கு சொல்லி காட்டினார். ஐயுஹல் வலீத், இன்னக தாலம் அன்னனா அஹ்லுல் பைத் பினா ஃபதஹல்லாஹ் பினா யஹ்திம் என்று சொன்னதோடு, என்னை போன்ற ஒருவர் அவரை போன்ற ஒருவருக்கு பையத்து செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். லா யுபாயு மிஸ்லி மிஸ்லஹு, இந்த ஒரு வசனத்தை அவர்கள் சுருக்கமாக சொல்வார்கள், ஆனால் நிறைந்த கருத்திருக்கும். என்னை போன்ற ஒருவர் ஹுசைனாக இருக்கலாம்,
அல்லது ஹசனாக இருக்கலாம், அல்லது அபூதர் கஃபாரியாக இருக்கலாம், அல்லது அம்மார் இப்னு யாசிராக இருக்கலாம், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அல்லது இந்த சமகாலத்திலே வாழக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்களாக இருக்கலாம். ஊரோ நாடோ அரபியோ அஜமியோ நிறமோ மொழியோ எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் ஒரு மூமின், ஒரு இறை விசுவாசி யாராக இருந்தாலும் சரிதான், என்னை போன்ற ஒருவர் அவரை போன்ற ஒருவருக்கு பையத்து செய்ய மாட்டார். லா யுபாயு மிஸ்லி மிஸ்லஹு. அது யசீதாக இருக்கலாம், ஃபிரௌனாக இருக்கலாம், நம்ரூதாக இருக்கலாம், அல்லது இந்த சமகாலத்திலே 20ஆம் நூற்றாண்டிலே இருந்து கொண்டு சமூகத்தை, அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரிதான், முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கா நாட்டிலே வாழட்டும், ஆசியா கண்டத்திலே வாழட்டும், எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரிதான், எந்த நிறத்தை, எந்த மொழியை, எந்த இனத்தை, எந்த தேசத்திலே இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அந்த இனத்திலே இருக்கக்கூடிய ஒரு வம்பர், ஒரு மோசமானவர், ஒரு அடக்குமுறையாளர், ஹராமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், குரங்குகளோடு விளையாடுவது, நாய்களோடு விளையாடுவது, குடிப்பது, பெண்களோடு இருப்பது, இப்படியான மிக மோசமான செயல்களோடு இருக்கக்கூடிய அவருக்கு லா யுபாயு மிஸ்லி மிஸ்லஹு என்று சொன்ன 2 சொற்கள் இன்று ஒவ்வொரு மூமினுடைய, ஒவ்வொரு விசுவாசியினுடைய, ஒவ்வொரு போராளியினுடைய உள்ளத்திலும் இன்றும் குடிகொண்டிருக்கிறது. சொன்னார்கள், ஐயுஹல் வலீத் இன்னக தஅலமு அன்னனா அஹ்லல் பைத் பினா யஃப்தஹில்லாஹ் பினா ஃபதஹல்லாஹு வ பினா யக்திம் வ மிஸ்லி லா யுபாயுஹு லியஸீத். ஏன் யஸீதுக்கு பையத்து செய்ய மாட்டோம்? ஷாரிபுல் ஹுமூர் வ ராகிபுல் ஃபுஜூர் வ காத்திலுன் நஃப்ஸல் முஹ்தரிமா. குடிப்பவர், அட்டூழியங்கள் செய்பவர், கண்ணியமிக்கவர்களை, நல்லவர்களை கொலை செய்யக்கூடிய ஒருவர், அவருக்கு பையத்து செய்ய மாட்டேன் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய கருத்தை அந்த வலீதிடம் சொல்லி வைக்கின்றார்கள். வலீத் தன்னுடைய எஜமானுக்கு, தன்னுடைய அமீருக்கு, தன்னுடைய தளபதி, அதாவது தலைவருக்கு இந்த ஹுசைனுடைய பதிலை அறிவிக்கின்றார். இமாம் ஹுசைனுக்கு தெரியும், இந்த மதீனாவிலே நான் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் என்னை விட மாட்டார்கள். மதீனாவில் மாத்திரமல்ல, உலகத்திலே எந்த மூளை முடுக்கில் நான் வாழ்ந்தாலும், ஏன் மக்கமா நகரத்துக்கு சென்று கஅபத்துல்லாவில் கூட நான் இருந்தாலும் அங்கும் அவர்கள் என்னை அதாவது விட்டுவிட மாட்டார்கள் என்ற நிலைப்பாடு இமாம் ஹுசைனுக்கு தெரியும். அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு, நண்பர்களுக்கு தெரியும், ஹுசைனை போன்ற ஒருவர் நிச்சயமாக இந்த ஹுசைன் அந்த யசீதை அங்கீகரிக்கவும் மாட்டார், அந்த ஆட்சியை ஏற்கவும் மாட்டார் என்ற நிலை இந்த அவருடைய நண்பர்களுக்கும் தெரியும். எனவே இமாம் ஹுசைன் அவர்கள் பார்த்தார்கள், நான் மதீனாவிலே வாழ்வதனால் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று அறிந்த உத்தமர் இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ் இருந்த அந்த தன்னுடைய மக்கமா நகரத்தில் இருந்து மாநபி அவர்களுடைய அந்த ஜியாரம், தன்னுடைய அருமை தாயார் ஹசரத் ஃபாத்திமா அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஊர், தான் வளர்ந்த அந்த ஊரை விட்டும் இமாம் ஹுசைன் அவர்கள் இரவோடு இரவாக அந்த மதீனாவை விட்டும் மக்காவை நோக்கி அவர்கள் இமாம் ஹுசைன் அவர்கள் கிளம்பி செல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், மக்காவுக்கு போகின்ற நோக்கம் என்ன? ஹுசைன், எங்களுக்கு தெரியும், புனித மக்கமா நகரம், அது ஹரம் ஷரீஃப், அதற்குள் ஒரு உயிரை கூட நசுக்க முடியாது, ஒரு உயிரை கூட கொலை செய்ய முடியாது. அங்கிருக்கின்ற ஒரு மரத்தினுடைய இலையை கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது, கையினால் வெட்ட முடியாது, ஆய முடியாது, ஒரு பழத்தை கூட ஒன்றையும் நாங்கள் செய்ய முடியாது. மக்கமா நகருக்கு சென்றவர்களுக்கு, உம்ராவுக்கு, ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்கே ஹரமுடைய எல்லைகளிலே புறாக்கள் இருந்து கொண்டு சில தீனிகளை, உணவுகளை தின்று கொண்டிருக்கும். அதை கூட மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள், விரட்ட மாட்டார்கள், துரத்த மாட்டார்கள். அப்படியான லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வஆமனஹும் மின் ஹௌஃப்
அதாவது பயத்தை விட்டும் அவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய அந்த பூமி, அதுதான் மக்கமா நகரம். அந்த மக்கமா நகரத்திலே அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ளேயாவது நான் இருந்தால் அதனுடைய சங்கைக்காக வேண்டி எனக்குத்தான் மரியாதை தராவிட்டாலும் அந்த பூமிக்காக வேண்டி அவர்கள் என்னை விட்டு வைக்கலாம் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் நினைத்து அங்கே போனார்கள். என்ன நடக்கிறது? ஹுசைனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை பற்றியும் யசீதுடைய தர்பாருக்கு செய்திகள் போய்கொண்டே இருக்க, ஒற்றர்கள் செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அங்கும் ஒரு வகை ரகசியமான நடமாட்டங்களை இமாம் ஹுசைன் அவர்கள் காணுகிறார்கள். எனவே தில் ஹஜ்ஜி மாதம் 8வது நாள் மக்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் இருந்து, உலகத்தின் நாலா திசைகளிலும் இருந்து மக்காவை ஹஜ்ஜி செய்வதற்காக ஹஜ்ஜாஜிகள் வருகின்ற தில் ஹஜ்ஜி மாதம், மினா போன்ற இடங்கள் எல்லாம் நிறைந்து ஹஜ்ஜாஜிகளால் நிறைந்திருக்கின்ற மாதம். இமாம் ஹுசைன் எல்லோரும், ரசூலுல்லாஹ் மறைந்து, ஃபாத்திமா மறைந்து, ஹசரத் அலி மறைந்து, ஹசன் மறைந்து, எல்லோரும் மறைந்து அஹ்லுல் பைத் என்ற ஒரு நாமத்துக்கு நாங்கள் காணக்கூடிய ஒரே ஒரு மாமனிதர் இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த மன்னகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செய்தி இஸ்லாமிய உலகமெங்கும் உள்ளங்களிலே தெரிந்த விடயம். எனவே இமாம் ஹுசைன் அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கின்ற செய்தி எல்லா ஹாஜிகளுக்கும், அங்கிருக்கக்கூடிய மக்கமா நகர மக்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. இமாம் ஹுசைன் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக நியத்து வைத்திருந்த அவர்கள் நியத்தை மாற்றிவிட்டு அங்கே ஹஜ்ஜி செய்யாமல் இமாம் ஹுசைன் அவர்கள் கர்பலாவை நோக்கி வெளிக்கிளம்பி செல்கின்றார்கள். ஏன் அந்த இமாம் ஹுசைன் அவர்கள் மக்காவை விட்டு போக வேண்டும்? சில நேரம் ஹரம் ஷரீஃபுடைய கண்ணியத்தை கூட அவர்கள் பார்க்காமல் அந்த ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்குள் என்னை கொலை செய்து என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஹரம் ஷரீஃபுடைய மானம், அதனுடைய மரியாதை, அதனுடைய கண்ணியம், அதனுடைய மகிமை பெய்த்துவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இமாம் ஹுசைன் அவர்கள் மக்காவை விட்டும் காபத்துல்லாவை விட்டும் அங்கே ஈராக் நாட்டை நோக்கி நகர்கின்றார்கள். இதற்கு முன்பதாக அவர்கள் மதீனாவிலே இருந்து வருகின்ற காலகட்டத்திலே, மக்காவிலே இருக்கின்ற நேரத்திலே கூஃபா மக்களிடம் இருந்து நிறைய கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மடலுக்கு மேல் மடல்களாக பல ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹுசைன், நீங்கள் வாருங்கள், இப்படியான அநியாயம், இப்படியான அட்டூழியம், இப்படியான மோசமான நிகழ்வுகள் இங்கே நடக்கின்றது, உங்களோடு போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், வாருங்கள் என்று கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தயாராக இருக்கின்றார்கள் என்று கடிதம் அனுப்பினார்கள். இன்னலக ஃபில் கூஃபத்தி மியத்தி அல்ஃபி ஸைஃப், 100,000 கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கூபாவினுடைய நிலவரம், கள நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்து வருவதற்காக தன்னுடைய சகோதரர் முஸ்லிம் இப்னு அகீலை கூஃபாவுக்கு அனுப்புகின்றார்கள், தன்னுடைய தூதராக இமாம் ஹுசைன் அவர்கள். முஸ்லிம் இப்னு அகீல் அங்கே போன பொழுது பெரிய ஒரு வரவேற்பு அவர்களுக்கு. நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்களை வரவேற்கின்றார்கள், வரவேற்று அவரை ஆதரிக்கின்றார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள், மக்கள் தயாராக இருக்கிறார்கள், உங்களோடு போராடுவதற்கு மக்கள் கள நிலவரம் அழகாக இருக்கிறது, வாருங்கள் என்று அவர்கள் கடிதத்தை அனுப்பிவிட்டு, அதாவது பதில் கடிதம் அனுப்புகிறார்கள். அந்த இமாம் ஹுசைனுடைய தூதராக சென்ற அவருடைய பிரதிநிதி முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள். இதனை அறிந்த யசீத், ஹுசைனுடைய தூதரோரால் பிரதிநிதி ஒருவர் கூஃபாவுக்கு வந்திருக்கின்றார் என்ற செய்தி யசீதுடைய தர்பாருக்கு தெரிந்து விடுகிறது. இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், யசீத் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவரை கூஃபாவுக்கு அனுப்புகிறார். கூஃபாவுக்கு அனுப்பி பல வகையான அச்சுறுத்தல்கள், பல வகையான என்னென்ன வகையிலே எல்லாம் மக்களை பீதிக்கு உள்ளாக்க முடியுமோ, பயமுறுத்த முடியுமோ, அச்சுறுத்த முடியுமோ, அத்தனை அச்சுறுத்தல்களையும் அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் செய்கின்றார். இமாம் ஹுசைனும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் மக்காவிலே இருந்து எங்கே
இந்த செய்தியை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இடையிலே வருகின்ற பொழுது ஒரு பெரியோர் கவிஞரை சந்திக்கின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றை படித்த எல்லோருக்கும் தெரியும், ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடிய கவிஞர். அவரிடத்திலே கேட்கின்றார்கள், கூஃபாவுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று. அவர்கள் 2 வரியிலே, பெரியோர் கவிஞர் அல்லவா, 2 வரியிலே இரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், குலூபுஹும் மஅக்கும் சுயூஃபுஹும் அலைஹிம். அவர்களுடைய உள்ளமெல்லாம் உங்களோடும், அவர்களுடைய வாள்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராகவும் இருக்கிறது என்ற 2 சொற்கள். குலூபுஹும் மஅக்கும் சுயூஃபுஹும் அலைஹிம். எனவே கள நிலவரம் நல்லா இருக்கிறது என்று நினைத்த இமாம் ஹுசைன் அவர்கள் போகின்றார்கள். உபைதுல்லா இப்னு ஜியாத் அங்கே இருந்த அந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் இமாம் ஹுசைனுடைய ஆதரவாளர்களை முஸ்லிம் அவர்கள் அங்கே போகின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் அதாவது முஸ்லிம் இப்னு அகீலை, ஹுசைனுடைய சகோதரனை வளைத்து அவர்கள் எல்லாம் படைசூழ தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அப்படியே இருக்கிறார்கள். ஜமாத்து தொழுகை நடத்துகின்றார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் லுஹர் தொழுகை என்று நினைக்கின்றேன். தொழுது விட்டு பார்த்தால் பிரமாண்டமான மக்கள் சமூகம் தனக்கு பின்னாலே இருக்கிறார்கள். சந்தோஷப்பட்டார்கள். இதற்குள் யசீதுடைய படையும் யசீதுடைய அரண்மனையும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் யசீதுடைய ஏனைய கைக்கூலிகளும் இரவு பகலாக வேலை செய்கிறார்கள். குறிப்பாக உபைதுல்லா இப்னு ஜியாத் அந்த கூஃபாவுக்கு வந்து மக்களை எல்லாம் அச்சுறுத்துகிறார். யாரோடு? ஹுசைனோடு. யாரெல்லாம் இந்த முஸ்லிம் இப்னு அகீலுக்கு பின்னால் நிற்கிறீர்களோ, ஹுசைனோடு யாரெல்லாம் போராடுகின்றீர்களோ அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று பல வகையான பயங்கர அச்சுறுத்தல்களையும் பீதிகளையும் உண்டாக்குகின்ற பொழுது மக்கள் எல்லாம் முஸ்லிம் இப்னு அகீலை விட்டு ஒருவர் பின் ஒருவராக பிரிந்து கொண்டு போகிறார்கள். அடுத்த தொழுகையை தொழுது விட்டு பார்க்கின்றார்கள். அந்த 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரிலே அவர்கள் கடிதம் அனுப்பிய 1 லட்சம், பல நூற்றுக்கணக்கான அந்த மக்களிலே பலர்களை காணவில்லை. ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் பள்ளியிலே தங்கியிருக்கின்றார்கள். இரவு நேரமாகிறது. பொழுது சூரியன் மறைந்து விடுகிறது. அந்த அஸ்தமன நேரத்திலே பார்க்கின்றார்கள், முஸ்லிம் இப்னு அகீல் தனக்கு பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். எந்த கூபாவாசிகளையும் காணவில்லை. அந்த ஊருக்கு புதிய ஒரு மனுஷர், வழி தெரியாது, பாதை தெரியாது, எங்கே போவது. ரோட்டுகளிலே பார்த்தால் குதிரைகள், பயங்கரமான ஆயுதங்கள் இப்படியாக நடமாடக்கூடிய ஒரு கள நிலவரம்தான் கூபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த இமாம் ஹுசைனுடைய தூதுவராக சென்ற அந்த முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பாதையிலே வெளியிலே, பள்ளியை விட்டு வெளியிலே வந்து நடமாடி திரிகின்ற பொழுது பாதையிலே எந்த மக்களும் தனக்கு உதவிக்கு வருவதற்கு அவர்கள் காணவில்லை. ரோட்டிலே யாரை நடமாடுவது போன்ற ஒரு சத்தத்தை ஒரு வயோதிப மூதாட்டி கேட்கின்றார். வீட்டிலே இருந்து கொண்டு உம்மு ஹானி என்று சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி கதவை துறந்து, பரதேசியே, கரீபே, நீ யார்? இந்த ஊர்ல என்ன நடக்கிறது என்று தெரியாதா? எப்படியான அச்சுறுத்தல், எப்படியான பீதி, எப்படியான பயங்கரம் நிகழ்கிறது என்று தெரியாது என்று சொன்ன பொழுது அவர்கள் மனமுடைந்தவர்களாக உள்ளம் அழுத அந்த அழுகை குரலோடு, நான் ஹுசைனுடைய தூதுவர் முஸ்லிம் இப்னு அகீல் என்று சொன்ன பொழுது, உள்ளே வா என்று அந்த தாய் அனைத்து அவரை ஒளித்து வைத்துக் கொள்கிறார்கள். உம்மு ஹானி அவர்கள். யசூதுடைய படை உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய தலைமையிலே முஸ்லிம் இப்னு அகீலை தேடி அவர்கள் வலைவிரித்து தேடி திரிகிறார்கள். எங்கும் காணவில்லை. ஆனால் மிகவும் தந்திரோபாயமான உளவு படையிலே, ரகசியமாக உளவு பார்ப்பதிலே, ரகசியமான விடயங்களை அறிவதிலே யசீதும் அவருடைய தந்தையும் அவருடைய மற்றவர்களும் மிக மிக திறமையானவர்கள். அதாவது எங்கே முஸ்லிம் இப்னு அகீல் இருக்கின்றார் என்று அவர்கள் கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள். உம்முஹானியினுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து முஸ்லிம் இப்னு அகீலை வெளியே எடுத்து வருகின்றார்கள். வெளியே எடுத்து தங்களுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்று அவர்களை மிக பரிதாபமான முறையிலே, மிக மோசமான முறையிலே
தனியாக இல்லா அம்பக்கிய முஸ்லிம் வஹீதன் தனியாக இருந்த அந்த முஸ்லிமை அவர்கள் கொலை செய்து விடுகின்றார்கள். அவர்கள் குற்றுயிராகி ஈட்டிலே முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். ஆகவே கர்பலா நிகழ்விலே முதல் ஷஹீதாகிய ஒரு உன்னதமான ஒரு இடத்தை பெறுகின்றார்கள் இந்த முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் மக்காவிலே இருந்து வெளிக்கிளம்பி செல்வதை சிலர்கள் தடுத்தார்கள். நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அதிலே குறிப்பாக فخرج الحسين من مكة نحو العراق يوم الثامن من ذي الحجة தில் ஹஜ் மாதம் 8வது நாள் ஹஜ்ஜி செய்யாமல் இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த ஈராக்கை கர்பலாவை நோக்கி போகின்றார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்து செய்கின்ற அந்த ஹஜ்ஜிலே என்ன பிரயோசனம் இருக்க போகிறது? எனவே அதற்கு மேலாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு நிகழ்வு அந்த ஆட்சியை மாற்றுவது ஹஜ்ஜை விடவும் சிறந்தது என்ற கருத்தை இமாம் ஹுசைன் அவர்கள் கொண்டிருக்கலாம். போகின்றார்கள். ومنعه جماعة من التوجه نحو العراق وأحدهم عبد الله بن العباس. ஹசரத் அப்பாஸ் அவர்கள் தடுக்கின்றார்கள், கேட்கின்றார்கள், போக வேணாம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், ஃபகால லஹுல் ஹுசைன் யப்ன அப்பாஸ், அப்பாஸ் அவர்களே, அப்பாஸ் அவர்களுடைய மகனே அப்பாஸ் அவர்களே, இன்ன ரசூலல்லாஹ் அமரனி பி அம்ரின் அன மாதின் ஃபீ, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார்கள், அதை நான் நிறைவேற்ற வேண்டும். ஃபகால பிமாதா அமரக ஜத்துக், உங்களுடைய பாட்டனார் தாயினுடைய தந்தை என்ன கட்டளை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்ன பொழுது, ஃபகால அத்தானி ஜத்தி ஃபில் மனாம், என்னுடைய மனாமிலே கனவிலே என்னுடைய பாட்டனார் வந்து சொன்னார்கள், வகால யா ஹுசைன், ஹுசைனே உஹ்ருஜ் இலல் இராக், ஈராக்கை நோக்கி நீ நகர்ந்து செல்லு. ஃபஇன்னல்லாஹ ஷாஅ அன் யராக கதீலா, அல்லாஹ் உம்மை கொலை செய்யப்பட்ட ஒருவராகவே காண்பதற்கு விரும்புகிறான். அல்லாஹ் நாடி இருக்கின்றான் நீங்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு நிலையிலேதான் இந்த மண்ணை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவை சந்திக்க நீர் இருக்கின்றார் என்ற அந்த சுப செய்தியை இமாம் ஹுசைனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனாமிலே சொன்ன இந்த நிகழ்வை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள். திருப்பி கேட்கிறார்கள் ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவர்கள், ஃபகால இப்னு அப்பாஸ் இதன், எனவே ஃபமா மஅனா ஹம்லுக ஹாஉலாஇ நிஸாஇ மாக், நீர் போகலாம், ஏன் இந்த பெண்களையும் உங்களோடு அழைத்துச் செல்கிறீர்கள்? இந்த பெண்கள் யார்? ஏன் இந்த பெண்களையும் கூட்டிச் செல்கிறீர்கள்? ஃபகால அல் ஹுசைன் ஹுன்ன வதாஇஉ ரசூலில்லாஹ் வலா ஆமன அலைஹிம் அஹத் வஹுன்ன ஐலன் லா யுஃபாரிகுனி, அவர்கள் ரசூலுல்லாவுடைய எச்சு சொச்சங்கள், வதாஇஉ ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவுடைய எச்சு சொச்சங்கள், ரசூலுல்லாவுடைய மிகுதியாக அவர்கள் மிஞ்சியவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, அவர்களும் என்னை விட்டு போக மாட்டார்கள், ஹுசைனை விட்டும் அந்த பெண்கள் அந்த மாதர்கள் மறைய மாட்டார்கள், பிரிய மாட்டார்கள் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார். இப்பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய குடும்பம் அஹ்ல் பைத்துகளோடு, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சஹாபாக்களோடு அவர்கள் ஈராக்கை நோக்கி போகின்ற பொழுது முதலிலே ஒரு படையை சந்திக்கிறார்கள். அல் ஹுர் இப்னு யஸீத் அர் ரியாஹி என்ற ஒருவருடைய தலைமையிலே, அந்த ரியாஹியினுடைய தலைமையிலே ஒரு படை வருகிறது. படை வந்து முற்றுகையிட்டு அந்த ஃபுராத் நதிக்கும் இந்த கர்பலா அந்த இவர்களுக்கும் இடையே அவர்கள் முற்றுகையிட்டு வைக்கின்றார்கள். மக்கா மதீனாவுக்கு செல்லவும் முடியாது, இந்த இடத்தை விட்டு அப்புறமாக முன்னும் செல்ல முடியாத அளவுக்கு அவர்களை முற்றுகையிட்டு வைக்கின்றார்கள். முற்றுகையிடப்பட்ட இந்த நிலையிலே எங்களுக்கு தெரியும், ஜியாத் என்ற உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத்
கூஃபாவிலே இருந்து ஒரு பசைமையான ஒரு ஆசை வார்த்தையை கூறுகின்றார். யார் ஹுசைனை கொலை செய்து, போராடி ஹுசைனை வெட்டி கொலை செய்து ஹுசைனுடைய தலையை கொண்டு வருகின்றாரோ அவருக்கு ரைஷஹர் என்ற மாகாணத்தை 10 வருடங்களுக்கு அதனுடைய தலைவராக ஆட்சியை நாங்கள் கொடுத்து வெகுமதி மிக்க பரிசுகளை நாங்கள் தருவோம் என்று சொன்ன பொழுது உமர் இப்னு சஅத் என்பவர் ஃபகால நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் எழும்பி சொல்கிறார். 4000 படைகளோடு அந்த படை முஹர்ரம் 9வது நாள் அங்கே வந்து சேருகிறது. இப்படியாக அந்த ஹுர்ர் இப்னு யஸீத் ரியாஹி என்பவருடைய தலைமையிலே படை, உமர் இப்னு சஅதுடைய தலைமையிலே ஒரு படை, இப்படியாக வந்து வந்து ஆஷூரா தினத்தன்று கிட்டத்தட்ட 30,000 பேர் அங்கு குழுமி இருந்ததாக மக்தலுல் ஹுசைன், ஹயாத்துல் இமாமுல் ஹுசைன் என்ற கிரந்தங்களிலே, புஸ்தகங்களிலே, நூல்களிலே நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுதோ இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த ஃபுராத் என்று சொல்லக்கூடிய நதி, யூப்ரட்டிஸ் நதி, அருமையான தண்ணீர், மதுரமான தண்ணீர், ஈராக்கிலே அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நதிகளிலே மதுரமான இன்பமான குடிப்பதற்கு மிக மதுரமான ஒரு தண்ணீர் ஓடுகின்ற அந்த ஓடை, அந்த தண்ணீரை குடிக்க விடாமல் இவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மிருகத்தனமான தன்மை மிக கொஞ்ச நெஞ்சமல்ல. இவர்களிடத்தில் கடும் சூடு, வெப்பமான நிலை, பாலைவனம், சாதாரணமான சூடல்ல, கடுமையான அகோரமான வெப்பம் நிறைந்திருக்கின்ற அந்த நேரத்திலே இங்க பிள்ளைகள், குழந்தைகள் தாகத்தினால் அழுகின்ற அகோரம், பரிதாபம், எப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சம் படைத்தவனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே அது நிச்சயமாக உருகும், உள்ளம் உருகும், உள்ளம் இறங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அந்த கல் நெஞ்சம் படைத்த அந்த கயவர்கள் கூட்டம் அவர்களை விட்டும் அந்த தண்ணீரை அவர்கள் தடுத்து விடுகின்றார்கள். இப்பொழுதோ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இமாம் ஹுசைன் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஷக்கீனா பின்துல் ஹுசைன், ஹுசைனுடைய மகள் ஹஸரத் ஷக்கீனா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஸமா உனா, எங்களுடைய தண்ணீர் குறைந்து விட்டது, தண்ணீர் இல்லை எங்களிடம். லைலத்து தாசி மினல் முஹர்ரம், முஹர்ரம் 9வது இரவு அன்று எங்களிடத்தில் தண்ணீர் இல்லை. ஃபஜஃபத்தில் அவானி, நீர் பாத்திர தண்ணீர் எடுக்கக்கூடிய குவளைகள், பாத்திரங்கள், ஏனங்கள் எல்லாம் காய்ந்து விட்டது. வய புஸ்ஸத்தி ஷஃபா, உதடுகள் காய்ந்து விட்டது. ஹத்தா சிர்னா அல் ஜுர்அத்தன் மினல் மா, ஒரு முரடு தண்ணீர் குடிக்கலாம் என்று நாங்கள் பதறிக்கொண்டிருந்தோம். ஃபலம் நஜிதஹா, அந்த தண்ணீர் இல்லை எங்களிடத்திலே, எங்களுடைய கூடாரத்துக்குள், எங்களுடைய வீட்டிலே, நாங்கள் இருந்த இடத்திலே இல்லை. ஃபகாலத் ஃபீ நஃப்ஸி ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி அம்லி இலா அம்மதி ஸைனப், எங்களுடைய சாட்சி இருக்கிறாதானே ஜெய்னப், அவட கூடாரத்துக்குள்ள போய் பாப்பம் என்று, லஅல்லஹா இத்தஹரத் லனா ஷைஅன் மினல் மா, எங்களுக்காக கொஞ்சம் தண்ணீரை அவர்கள் சேகரித்து வைத்திருப்பார்களோ என்று சொல்லி அங்கே நாங்கள் போனோம். ஃபமலைது இலா கைமதிஹா, அவர்களுடைய கூடாரத்துக்கு சென்ற பொழுது, ஃபரஐதுஹா ஜாலிஸத்தன், அந்த வீரமங்கை பிபி ஜைனப் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வஃபி ஹுஜ்ரிஹா வஃபி ஹிஜ்ரிஹா, அவர்களுடைய அந்த மடியிலே அஹி அப்துல்லா அர் ரலி, பால் குடிக்கும் பாலகன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மின் ஷித்தத்தில் அதஷ், தண்ணீர் இல்லாமல் அந்த குழந்தை இருக்கின்ற நிலையை பார்த்த ஷக்கீனாவினால் தாங்க முடியவில்லை. அலி அஸ்கர், இமாம் ஹுசைனுக்கு 3 குழந்தைகள், அதில் ஒரு ஆக சிறிய குழந்தை தான் அலி அஸ்கர் என்று சொல்லக்கூடிய குழந்தை, அதில் மூத்த மகன்தான் அலி அக்பர் என்று சொல்லக்கூடிய வாலிபர். இந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுதோ இமாம் ஹுசைனுடைய உள்ளம், யாருடைய உள்ளம் பதறாமல் இருக்கும், அழாமலுக்கு இருக்கும்?
எனவே அந்த குழந்தையை பார்த்தால் தண்ணீர் இல்லாமல் அந்த குழந்தை துடிக்கிறது. எந்த அளவுக்கென்றால் அறிஞர்கள் கிதாபிலே எழுதுகிறார்கள், சில நேரம் அந்த நாவை வெளியிலே எடுத்து உள்ளே போகும், வெளியிலே எடுத்து உள்ளே போகக்கூடிய ஒரு நிலை. காய்ந்த ஒரு கம்பு, ஒரு விறகு எவ்வாறு காய்ந்து சுருகி கருகி போயிருக்குமோ அதே போன்று அவருடைய உதடு இருந்தது. யார்? அலி அஸ்கருடைய நிலை. இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த அலி அஸ்கரை எடுத்து கையிலே எடுத்து எதிரிகளை பார்த்து சொன்னார்கள், கூட்டமே, உங்களோடு போராட வந்திருப்பவர்கள் நாங்கள், சண்டை பிடிக்க வந்திருப்பவர்கள் நாங்கள், உங்களோட போராட வந்திருப்பது ஹுசைன். இந்த சிறு குழந்தைகள் உங்களுக்கு என்ன செய்த பரிதாபம்? அவருக்கு நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க வேண்டாமா? இல்லம் தக்குன்லக்கும் தீன், உங்களுக்கு தீன் இல்லை என்றால், மார்க்கம் இல்லை என்றால், வலா தகாஃபூனல் மஆத், மறுமை நாளை நீங்கள் பயப்படவில்லை என்றால், ஃபகூனு அஹ்ராரன் ஃபீ துன்யாக்கும், இந்த உலகத்திலே சுதந்திரவாளர்களாக நீங்கள் இருங்களே. ஒரு சாதாரண ஒரு மனிதனாக உள்ளத்திலே இரக்கம் இருந்தால் இந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, அங்கிருந்த ஒரு வம்பன் அங்கிருந்த ஒரு ஈட்டியை எடுத்து நெய்த பொழுது அந்த அந்த அலி அஸ்கருடைய கழுத்திலே பதம் பார்த்து அந்த குறவலையிலே அந்த அம்பு விழுந்து இமாம் ஹுசைனுடைய கையிலே இருந்து அந்த குள்ளை பதறப்பதர் அவ்வாறு ஷஹீதாகி விடுகிறது. இமாம் ஹுசைனுடைய கையிலே இருந்து இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. இப்படியான ஒரு நிகழ்விலே தான் ஹசரத் ஜக்கீனா அவர்கள் அந்த கூடாரத்தை விட்டு வெளியிலே வருகின்றார்கள். இப்படி நாவறண்ட இந்த நிலையும் அந்த தன்மையும் அந்த அஹ்லுல் பைத்துகளை, இந்த அலி அஸ்கரை போன்ற பலர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண் குழந்தைகளும் 20 பெண் குழந்தைகளுமாக கிட்டத்தட்ட 20 பேர் இருந்து கொண்டு சிறு குழந்தைகள் யுனாதூன அல் அத்தஷ், அல் அத்தஷ், தாகம் தாகம் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். தாயினுடைய மடியெல்லாம், அதாவது மார்பெல்லாம் பால் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து அவர்கள் மிகவும் வறண்ட நிலையிலே அவர்களுடைய நிலை காணப்படுகிறது. கடைசியாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், சுமார் அதாவது ஆஷூரா முஹர்ரம் 9வது நாளன்று அங்கே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அங்கிருந்த ஷிம்ரிப்னு தில் ஜௌஷன் என்பவனுடைய அவனுடைய தலைமையிலே பலர்கள் அங்கே ஒரு படையும் அங்கே வருகிறது. இந்த இப்னு ஜியாதிடமிருந்து உபைதுல், அதாவது சாதுக்கு ஒரு மடல் வருகிறது. அந்த கடிதத்திலே, அந்த மடலிலே ஒரு விடயம் குறிப்பிடுகின்றார்கள். ஹுசைன் இறங்கி வந்து என்னுடைய கட்டளைக்கு, யார்? யசீதுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவர் சலண்டர் ஆகினால், அடிபணிந்தால் எதுவுமே செய்யாமல் என்னிடம் அவரை அனுப்பிவை. ஃபைன் நஸல அல் ஹுசைன் வ அஸ்ஹாபுஹு அலா ஹுக்மி வஸ்தஸ்லமு ஃபபஅஸ் பிஹிம் இலைய சில்மா. ஹுசைனும் அவருடைய சஹாக்களும் என்னுடைய கட்டளையை ஏற்று அவர்கள் அதற்கு அடிபணிந்தால் எதுவுமே செய்யாமல் அவர்களை அப்படியே என்னிடம் அனுப்பிவை. இன் அபவ், அதனை ஏற்பதற்கு அவர்கள் மறுத்தால் ஃபஸ்ஹஃப் இலைஹிம் ஹத்தா தக்துலஹும், அவர்களை கொலை செய்கின்ற வரைக்கும் அவர்களை நெருங்கி அவர்களை நெருக்குதலுக்குள்ளாக்கி, ஃபைன் கதல்த ஹுசைனன், ஹுசைனை கொலை செய்தால், அதற்கு பின்னால் அவர் எழுதுகின்ற விடயத்தை பார்த்தால் சொல்வதற்கே மிகவும் உள்ளம் பதற்ற நிலையிலே மிகவும் இப்படியான ஒரு நிலையா என்று நாங்கள் பார்க்கலாம். எனவே இமாம் ஹுசைன் அவர்கள் பையத்து செய்வதற்கு மறுத்து விடுகின்றார்கள். அவர்கள் பையத்து செய்யவில்லை. இந்த ஹுசைனுக்கு முன்னால் 2 வழிகள் மாத்திரம்தான் இருக்கிறது. பையத்து கேட்ட பொழுது சொன்னார்கள், ஒன்று, நான் உங்களுடைய பையத்து செய்து உங்களுடைய ஆட்சியை நான் ஏற்றுக்கொண்டு ஒரு இழிவான ஒரு நிலைக்கு ஆக வேண்டும், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். அல்லது என்னுடைய உயிரை கொடுத்து நான் வீர மரணம் எய்துவேன். இன்னத்தஐ யப்னத்தஐ, கெட்டவனே, கெட்டவனுடைய மகனே, இன்னத்தஐ யப்னத்தஐ கத் ரகஸனி பைன ஸரத்தைன்
பைன சுல்லத்தி வத்தில்லா ஹைஹாத் மின்னத்தில்லா. எனவே அவமானமும் உங்களுடைய ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நான் ஏற்றுக்கொண்டு பையத்து செய்வது, அந்த ஏற்றுக்கொண்டு நான் அவமானப்படுவதா, அல்லது போராடி நான் மடிந்து ஷஹீதாகுவதா? இழிவு அவமானம் என்பது அஹ்ல் பைத்தாகி எங்களை விட்டும் தூரமானது. ஹைஹாத் மின்னத்தில்லா, எங்களை விட்டும் இழிவு அவமானம் மிகவும் தூரமானது என்ற கருத்தை இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நான் ஒரு காலமும் என்னுடைய கையை நீட்டி பையத்து செய்து மிகவும் ஒரு இழிஞ்சவனாக, ஒரு அடிமையாக, ஒரு கீழ்த்தனமானவனாக நான் ஆகப் போவதும் இல்லை. அதே போன்று பயந்து ஒளிந்து நடுங்கி ஓடப்போவதும் இல்லை. லா ஊதி பியதி யஅதா அஸ்ஸலீல் வலா அஃபிர்ரு ஃபிராரல் அபீத் என்று நயக்க அழகான வார்த்தையை அண்ணல் இமாம் ஹுசைன் அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் 9வது நாள் அந்த கூடாரத்துக்கு வெளியிலே தன்னுடைய கால் இரண்டையும் அவ்வாறு வைத்து அதன் மீது உட்கார்ந்து மிகவும் களைப்படைந்து விட்டார்கள், டயர்டாகி விட்டார்கள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய உறக்கம் சற்று கூடி விடுகின்றது. எதிரிகள் அந்த கூடாரத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து முற்றுகையிட்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டத்திலே அங்கே ஒரு சத்தம் ஒன்று கேட்பதை இமாம் ஹுசைன் அவர்கள் பார்க்கின்றார்கள். தன்னுடைய சகோதரி ஜெய்னப் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஜெய்னப் வகாலத் யா அஹி, என்னுடைய அன்பு சகோதரனே, மா தஸ்மவு ஹாதிஹில் அஸ்வாத் கத் இக்தரபத், மிகவும் கிட்ட நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்த ஓலங்கள், இந்த சத்தங்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா? எதிர்களுடைய நெருங்கிக் கொண்டு வருகின்ற இந்த சத்தங்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா? ஃபரஃபா அல் ஹுசைன் ரஅஸஹு, தலையை, அந்த சிறு தூக்கத்திலே இருந்த இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி வகால உஹையா, என்னுடைய அன்பு சகோதரியே, அத்தானி ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அஸ்ஸாஅ ஃபில் மனாம் ஃபகால லி இன்னக தரூஹு இலைனா. இப்பொழுது நான் அந்த சிறு தூக்கத்திலே என்னுடைய பாட்டனார் பயகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நான் மனாமிலே கண்டு, மிக விரைவிலே ஹுசைன் எங்களிடம் வந்து நீர் சேர இருக்கின்றாய் என்று அவர்கள் சொன்ன பொழுது ஹஸ்ரத் ஜெய்னப் அவர்கள் ஃபலதமத் உக்தா வஹாஹா வசாஹத் வா வைலா, அவர்கள் ஹஸ்ரத் ஜெய்னப் அவர்கள் நினைத்தார்கள் இனி ஹுசைன் எம்மை விட்டு பிரிய போகிறார் என்று அவர்கள் தலையிலே கை வைத்து ஓலமிட்டு அழுகின்றார்கள் ஹஸ்ரத் ஜெய்னப் அவர்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, உஸ்குதி ரஹிமக்குமுல்லாஹ், உஸ்குதி ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும் சகோதரியே, அமைதியாக இரு சகோதரியே என்று ஆறுதல் வார்த்தை கூறுகிறார்கள் அண்ணல் ஹுசைன் அவர்கள் அந்த பிபி ஜெய்னபை பார்த்து. இப்னு அப்பாஸ், இப்னு அலி அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்லுகிறார்கள், அந்த கூட்டம் நெருங்கிக் கொண்டு வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அப்பாஸ் அவர்களிடம் இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஆஷூரா 10வது, அதாவது அன்று தாசுவாவுடைய நாள். ஃபகால் அல் ஹுசைன் இர்ஜி இலைஹிம், அவர்களிடம் போய் கேளுங்கள், திரும்பி செல்லுங்கள். ஃபைன் இஸ்ததாத அன் துஅக்கிரஹும் இலா கத், முடியுமாக இருந்தால் நாளை வர காட்டிலும் எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள். ததுஃபஅஹும் அன்னா அல் அஷிய்யா, இந்த மாலை நேரத்தை, இந்த இரவை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள். லஅல்லனா நுஸல்லி ரப்பனா வனதுஊஹு வனஸ்தக்ஃபிருஹு ஃபஹுவ யஅலமு அன்னி கத் குந்து உஹிப்பு ஸலாத்த லஹு வ திலாவத கிதாபிஹ். இன்றைய இரவிலே
எங்களுடைய ரப்பை நாங்கள் தொழுது பிரார்த்தனை செய்து மன்றாடி தொழுவதற்கும் பிரார்த்திப்பதற்கும் எங்களுக்கு கால அவகாசம் நீங்கள் தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்? ஆரம்பத்திலே அதெல்லாம் இயலாது என்று சொன்ன பொழுது அந்த யசீதுடைய படையிலே இருந்த அம்ரிப்னுல் ஹஜ்ஜாஜ் அஸ்-சுபைதி என்பவர் கேட்கிறார். அவர் ஆதங்கமாக கேட்கிறார், வேறு ஒரு சமூகம் கேட்டாலும் நாங்கள் ஒரு நாளை நாங்கள் கொடுத்து விடுவோமே, துருக்கி நாட்டை அல்லது வேற யாரும் கேட்டாலே நாங்கள் கொடுத்து விடுவோமே. இவர்கள் வஹும் ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லையா, நாங்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுத்தால் என்ன என்று சொன்ன பொழுதோ இமாம் ஹுசைன் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் ஹுசைனுடைய இறுதி நாள் ஒரே ஒரு இரவு ஒரே ஒரு நாள் பாத்தல் இமாம் அல் ஹுசைன் வாஸ்ஹாபஹு வாஹ்ல பைத்திஹி லைலத ஆஷூரா வலஹும் தவி கதவியின் நஹ்லி மா பைன காயிமின் வ காயிதின் வ ராக்கிஇன் வ சாஜிதின். அன்றைய இரவு சுஜூதிலும் ருக்கூவிலும் நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் அன்றைய இரவை ஹுசைனும் ஹுசைனுடைய குடும்பத்தினர்களும் அன்றைய கூடாரத்திலே அவர்கள் கழிக்கின்றார்கள். அதன் பின் இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய நண்பர்கள் சஹாக்கள் அஹ்ல் பைத்தினர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே அந்த நடுநிசியிலே இரவு நேரத்திலே சொல்கிறார்கள், இப்பொழுது இரவு நேரம் ஆகிவிடுகின்றது, உங்களுக்கும் எனக்கும் இடையிலே எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களோ எதுவுமே கிடையாது. நீங்கள் விரும்பினால் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடைய கையை பிடித்து கொண்டு இங்கிருந்து விரும்பியவர்கள் எல்லாம் சென்று விடுங்கள், அவர்கள் ஹுசைனோடு மாத்திரம்தான் அவர்களுக்கு தேவை இருக்கிறது, நீங்கள் விரும்பியவர்கள் எல்லோரும் நீங்கள் சென்று விடுங்கள் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்ன பொழுது ஹுசைனை மாத்திரம் விட்டு அந்த ஜைனப், அந்த ருக்கையா, அந்த சக்கீனா, அந்த நண்பர்கள் அலி அக்பர் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விட்டு செல்வார்களா? ஒவ்வொருவராக தங்களுடைய அறிவிப்பையும் தங்களுடைய போராட்டத்தினுடைய மன உறுதியையும் முஸ்லிம் இப்னு ஔஸஜா வ சாத் இப்னு அப்துல்லாஹில் ஹனஃபி வ ஸுஹைர் இப்னு அல்-கைன் போன்ற அந்த இமாம் ஹுசைனுடைய நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் உங்களை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டோம், உங்களோடு இருப்போம், இறுதி வரைக்கும் நாங்கள் உங்களோடு இருந்து நாங்கள் போராடுவோம் என்று சொன்ன பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? ஃபகால லஹும் ஹுசைன் யா கௌம், என்னுடைய நண்பர்களே, என்னுடைய கூட்டமே, இன்னி கதன் உக்தல், நாளை நான் கொலை செய்யப்பட்டு விடுவேன், வ தக்துலூன குல்லுக்கும் மஇ வலா யப்கா மின்கும் அஹத், நானும் கொலை செய்யப்பட்டு விடுவேன், நீங்கள் அனைவரும் என்னோடு கொலை செய்யப்பட்டு விடுவீர்கள், யாருமே நீங்கள் மிஞ்ச மாட்டீர்கள், எஞ்ச மாட்டீர்கள் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த வார்த்தையை இன்றைய போராளிகள், இன்றைய தீனுக்காக உழைக்கக்கூடியவர்கள், உழைக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொன்றும் தங்களுடைய நூலகத்திலே, தங்களுடைய ஏட்டிலே, தங்களுடைய நெஞ்சிலே எழுதி வைக்க வேண்டிய நிகழ்வுதான். என்ன சொன்னார்கள்? ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அக்ரமனா பினஸ்ரிக் வ ஷர்ரஃபனா பில் கத்லி மாக் அவலா யர்லா அன் நகூன ஃபீ தரஜதிக யப்ன ரசூலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, உமக்கு உதவி செய்வதை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான், உங்களோடு நாங்கள் கொலை செய்யப்படுவதை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான், உங்களுடைய தரஜாவிலே உங்களுடைய அந்தஸ்திலே நாங்கள் இருப்பதை ரசூலுல்லாவின் மகனே, ரசூலுல்லாவின் கொழுந்தே, ரசூலுல்லாவின் பிள்ளையே நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லை என்று சொன்ன பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால ஜஸாக்குமுல்லாஹு கைரா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அங்கே சொன்ன பொழுது இமாம் ஹுசைனுடைய சகோதரர் இமாம் ஹசன், அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஹசனுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அவருடைய பேர் காசிம்.
சிறியொரு குழந்தை தன்னுடைய சாச்சாவை பார்த்து கேட்கின்றார்கள், எனது அருமை சாச்சாவே, நாளை நானும் கொல்லப்பட்டு விடுவேனா? வான ஃபீமன் யுக்தல் ஃபாஷ்ஃபக் அலைஹில் ஹுசைன். இமாம் ஹுசைனால் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலை. ஃபகால யா புனை கைஃபல் மௌத்து இந்தக், நீங்கள் மௌத்தை எப்படி காணுகின்றீர்? மரணத்தை பற்றி என்னுடைய சகோதரனின் மகனே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். மரணத்தை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர்? மரணம் உன்னிடத்திலே எப்படி இருக்கிறது காசிம் இப்னு ஹசனே என்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதை ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களும், ஒவ்வொரு மதரசாவுடைய மாணவர்களும், ஒவ்வொரு இளைஞர் சமுதாயமும் படிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறான் அந்த பச்சிலம் பாலகன்? அம்மி, என்னுடைய சாச்சாவே, நான் மரணத்தை எப்படி காணுகிறேன் தெரியுமா? அஹ்லா மினல் அஸல், தேனை விடவும் இன்பமாக காணுகிறேன் என்றார் அந்த சிறு குழந்தை காசிம் இப்னு ஹசன். இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், இமாம் ஹுசைன் அவர்கள், ஏய் வல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வின் சத்தியம் மீது ஆணையாக, ஃபிதாக அம்மிக், உன்னுடைய சாச்சா, உன்னுடைய உனக்கு அர்ப்பணமாகட்டும். இன்னக லஅஹதுன் மன் யுக்தல், நிச்சயமாக நீயும் ஆண்களிலே கொலை செய்யப்படுவாய். இன்னக லஅஹதுன் மன் யுக்தலு மினர் ரிஜால் மஇ பஅத அன் தப்லவ் பலாஅன் ஹஸனா, பல வகையான பலாய்களும் பல வகையான சோதனைகளையும் கண்டதற்கு பின்னால் நீரும் கொலை செய்யப்படுவாய் என்று சொன்ன பொழுது, இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த போராட்ட களத்திலே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய காலிலே ஒரு பூச்சி ஏதோ ஒரு குத்துவதை போன்ற ஒரு இதை பார்க்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றார்கள் தன்னுடைய அந்த சகோதரனுடைய மகன் காசிம் தன்னுடைய காலுக்கு கீழே இருந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறார்கள். சாச்சா, எனக்கும் அனுமதி தாருங்கள் களத்திலே சென்று போராடுவதற்கு என்று சொன்ன பொழுது அவர்கள் சென்று போராடி கடைசியிலே பலர்கள் அந்த காசிமை வளைத்து ஒரு நட்சத்திர, அதாவது ஒரு சந்திரனை போன்ற பனி கமரு பனி ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த பனி ஹாஷிமுடைய குலத்திலே ஒரு சந்திரனை போன்ற, ஒரு முழுமதியை போன்ற ஒரு இளங்கக்கூடிய அந்த சந்திரனையும் அந்த கயவர்கள் அம்பறிந்து கொலை செய்து கொண்டு விடுகின்றார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் ஓடி போய் சென்று அந்த கூட்டத்தை அங்கிருந்து தூரமாக்கிவிட்டு ஹசன், அந்த காசிம் இப்னு ஹசனை கையிலே எடுத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார்கள், உன்னுடைய சாச்சா உன்னை அழைக்கிறார், அந்த அழைப்புக்கு பதில் இல்லை, அல்லது நான் உன்னை அழைக்கிறேன், பதில் தர உன்னுடைய ஓசை வருகிறது அல்ல, நீ அழைக்கிறாய், நான் என்ன சொல்லட்டும் மகனே என்று சொல்லி அந்த இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த காசிம் இப்னு அலியை அங்கிருந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரை அந்த இடத்திலே இருந்து விதா பெற்று அவரிடத்திலே இருந்து பிரியாவிடை பெற்றுக் கொள்கின்றார்கள். பெருமான் இமாம் ஹுசைன் சையீது ஷுஹதா அவர்கள் கர்பலாவினுடைய 10வது நாள் ஆஷூரா தினம் அந்த அஹ்ல் பைத்தினர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஃபலம்மா அஸ்பஹ அஸ்ஸபாஹு மின் யௌமின் ஆஷூரா, ஆஷூரா நாள் சுபஹுடைய நேரம் நெருங்குகின்ற பொழுது அவர்கள் சுபஹு தொழ வேண்டும். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகைக்காக உதுவெடுப்பதற்கு தண்ணீர் வேண்டுமே. ஃபலம்மா அஸ்பஹ ஸபாஹ் மின் யௌமி ஆஷூரா நாதல் ஹுசைன் அஸ்ஹாபஹு பிஸ்ஸலா, தொழுகைக்காக இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். ஃபதயம்மமு பதலன் அனில் வுது செய்வதற்கு பதிலாக தயம்மம் செய்து கொள்கிறார்கள். வஸல்லா பி அஸ்ஹாபிஹி ஸலாத்து சுபஹ், சுபஹு தொழுகையை அந்த தயம்மமோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகிறார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக சென்று ஷஹீதாகினதுக்கு பிறகு இமாம் ஹுசைனுடைய கட்டம் வருகிறது. தன்னுடைய சகோதரி ஜெய்னபிடம் சொல்லுகிறார்கள், ஜெய்னபே, பொறுமையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், தேமி அழுதுவிடக்கூடாது,
ஓலமிட்டு அழுதுவிடக்கூடாது. தந்தையை இழந்த அனாதைகள் இருக்கிறார்கள், கணவரை இழந்த விதவைகள் இருக்கிறார்கள். நீர் அழுவாயாக இருந்தால் அவர்களுடைய நிலை என்னவாகும்? ஆகவே அமைதியாக இரு, பொறுமையாக இரு என்று பெருமான் ஹுசைன் அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி, கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அனைவரும் அமைதியாக இருங்கள், நான் கொலை செய்யப்படுகின்ற வரைக்கும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்துவிடக் கூடாது என்று வசியத்தை செய்துவிட்டு இமாம் ஹுசைன் அவர்கள் கர்பலா களத்துக்கு சென்று போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த கூட்டத்துக்கு சொல்ல வேண்டுமே, நாங்கள் யாரென்று தெரியாமல் கொலை செய்து விட்டோமே என்று ரப்பிடம் மர்ம நாளையிலே அவர்கள் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். நான் யார் தெரியுமா? அன இப்னு ரசூலில்லா, அல்லாஹு அக்பர், அன இப்னு ரசூலில்லா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை. கூடாரத்திலே இருக்கின்ற மக்கள், ஜைனப், ஏனைய குழந்தைகள், மற்றவர்கள், கூடாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். ஹுசைன் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றார் என்று சொன்னார்கள். இரண்டாவது சத்தம், அல்லாஹு அக்பர், அன இப்னு அலி, அலியுடைய மகன் நான் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். மூன்றாவது சத்தம் என்ன சொன்னார்கள்? அன இப்னு ஸஹ்ரா, நான் ஃபாத்திமாவுடைய மகன். சந்தோஷப்பட்டார்கள். ஹுசைன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று கடுமையான போராட்டம், புழுதி கும்பமும் குதிரைகளுடைய அட்டகாசமும் ஓடுவதும் ஆடுவதும் இப்படியாக இமாம் ஹுசைன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் இமாம் ஹுசைன் அவர்கள் அதாவது சத்தம் எழுப்புகிறார்கள், கூக்குரல் எழுப்புகிறார்கள். ஹல் மின் நாசிரின் யன்சுருனி, எனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்திலே யாரும் இருக்கிறார்களா? ஹல்மின் முஈனின் யுஈனினி, எனக்கு ஒத்தாசை புரிவதற்கு இந்த உலகத்திலே ஹுசைனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்கிறார்களா? ஹல்மின் நாசிரின் யன்சுருனி, ஹல்மின் முஈனின் யுஈனினி, ஹல்மின் தாபின் யதுப்பு அன் ஹரமி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான எனக்கு உதவி செய்வதற்கு உலகமே, இந்த உலகத்திலே யாருமே இல்லையா என்று இமாம் ஹுசைன் அவர்கள் எழுப்பிய அந்த கரகோஷத்தினால் விண்ணகம், மன்னகம், மலக்குகள், படைப்பினம் அனைத்தும் அலறியது, கலக்கியது என்ற கருத்தை வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்று ஏட்டிலே எழுதியிருப்பதை பார்க்கலாம். இமாம் ஹுசைன் அவர்கள் வரவில்லை. அங்கே திடீரென்று பார்க்கின்றார்கள், கூடாரத்திலே இருந்த பிபி ஜைனபும் பிள்ளைகளும் ஒரு சத்தம் வருவதை பார்க்கின்றார்கள். ஹுசைன் வருகின்றார்கள் என்று பார்த்தால் அந்த குதிரை மாத்திரம் வருகிறது. அந்த குதிரையில ஹுசைனை காணவில்லை. அந்த குதிரையை பிடித்து வளைத்து கொண்டு அனைவர்களும் ஹுசைனே 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 என்று குதிரையை பிடித்து அனைவர்களும் அழுதி அந்த இடத்திலே தன்னுடைய சகோதரன் இமாம் ஹுசைனை, ரசூலுல்லாஹ்வுடைய அருந்தவ புதல்வரை இழந்த அந்த சோகத்தினால் அழுது கலங்கி அனைவர்களும் கவலையோடு அவர்கள் வீட்டிருந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வ ஸயஅலமுல்லதீன ஸலமு ஐய முன்கலபின் யன்கலிபூன் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அல்லாஹும்ம இன்னா நதவஸ்ஸலு இலைக், யா அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் தவஸ்ஸுல் செய்கிறோம் இமாம் ஹுசைனுடைய பரக்கத்தை கொண்டு. இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த கர்பலா களத்திலே சிந்திய இரத்தத்தினுடைய பரக்கத்தை கொண்டு, யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே ஒளியை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீ போக்கி விடுவாயாக. வல்ல ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி விடுவாயாக. அல்லாஹும் மர்சுக்குனா தௌஃபீகத்தா, யா அல்லாஹ், உனக்கு வழிபட்டு நடக்கும் பாக்கியத்தையும், வபுதுல் மாசியா, பாவங்களை விட்டும் தூரமாகி இருப்பதையும், வசிதுக்கு நீயா, எண்ணத்தில் தூய்மையையும், வஇர்ஃபானல் ஹுர்மா, தடை செய்யப்பட்டவைகளின் அறிவையும் எமக்கு தருவாயாக. வஅக்ரிம்னா பில் ஹுதா வல் இஸ்திகாமா, நேர்வழியை கொண்டும் நிலையான இருப்பை கொண்டும் எம்மை சங்கைப்படுத்துவாயாக. வசத்தித் அல்சினத்தினா பிஸ்ஸவாபி வல் ஹிக்மா, உண்மையின் மூலமும் ஞானத்தின் மூலமும் எமது நாவுகளை பலப்படுத்துவாயாக. வம்லவ் குலூபனா பில் இல்மி வல் மாரிஃபா, அறிவினாலும் ஞானத்தினாலும் எமது உள்ளங்களை நிரப்புவாயாக. வதஹீர் புதூனனா மினல் ஹராமி வஷ்ஷுபஹா,
விளக்கப்பட்டவைகளிலிருந்தும் சந்தேகத்திற்குரியவைகளிலிருந்தும் எமது வயிறுகளை சுத்தப்படுத்துவாயாக. வக்ஃபுஃப் ஐதீனா அனில் லுல்மி வஸ்ஸரிகா, களவு அநீதிகளை விட்டும் எமது கைகளை தடுத்து விடுவாயாக. வகுதுல் அபுசாரனா அனில் ஃபுஜூரி வல் ஹியானா, மோசடிகள் தீங்குகளிலிருந்து எமது பார்வையை தாழ்த்தி விடுவாயாக. வஸ்துத் அஸ்மாஅனா அனில் லஹ்வி வல் கீபா, புறம் பேசுதல் வீண் விடயங்கள் போன்றவற்றிலிருந்து எமது செவிகளை சீர்படுத்துவாயாக. வத்தஃபல்லல் அலா உலமாஇனா பிஸ்ஸுஹதி வன்னஸீஹா وعلى المتعلمين بالجهد والرغبة وعلى المستمعين بالاتباع والموعظة وعلى مرضى المسلمين بالشفاء والراحة وعلى موتاهم بالرأفة والرحمة وعلى مشايخنا بالوقار والسكينة وعلى الشباب بالإنابة والتوبة وعلى النساء بالحياء والعفة وعلى الأغنياء بالتواضع والسعة وعلى الفقراء بالصبر والقناعة وعلى الغزاة بالنصر والغلبة وعلى الأسراء بالخلاص والراحة وعلى الأمراء بالعدل والشفقة وعلى الرعية بالإنصاف وحسن السيرة وبارك الحجاج والزوار في الزاد والنفقة واقضي ما أوجبت عليهم من الحج والعمرة بفضلك ورحمتك يا أرحم الراحمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.